ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங். ஓகே guys, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் ஆஃப் ஷேடோ ரிலமில் சீசன் 1 எபிசோட் 11 பார்க்க போகிறோம். சரி, நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போத் அனிமன் கேம் ப்ளே வீடியோஸ் பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றின அனிம்ஸ் பற்றின வீடியோஸ் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு உங்களுக்காக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஓகே விவர்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆசுமாஸானை காமிக்கிறாங்க. ஸோ அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை கிட்னாப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆளுகள் அனுப்பியிருப்பான். ஸோ அவங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் டேராசானோட அந்த ஒரு கிளான்குள்ளே போயிட்டு வரது எப்படி அப்படிங்கிற வழி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அவனோட டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொல்லும். ஸோ நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வரதுக்கான வழி நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆளுங்களோட ஏகப்பட்ட பாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளானில் இருக்குது. ஸோ நான் வேணால் போய் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த டிமானோட பேர் அசாகிரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவான். அப்படியே இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஸோ டெனகா அசினாகாலாம் தோக்கடிச்சிட்டு நம்ம ஹீரோ கையில் ஆக்ஸோட ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துக்கு நான் வரும்போது தான் டெனகா அசினாகா என்னை அட்டாக் பண்ணல. ஸோ மேபி இந்த இடத்துல தான் அவங்களோட அதாவது அந்த டீமன்ஸோட மாஸ்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடியில் குமிஞ்சு பார்க்குறான். ஆமாம், இந்த இடத்துல யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்ல டெனகா அசினாகா மாஸ்டர் இங்கே தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன். உள்ளே இருந்து ஒரு சின்ன பையனோட வாய்ஸ் கேட்குது, என்னை கொல்ல போகிறீங்களா அப்படின்ட்டு. உடனே டேரக்ஷன் ஐயோ இவன் ரொம்ப சின்ன பிள்ளை வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க அப்புறமேட்டு தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான், இல்லை நாங்கள் உன்னை கொல்ல மாட்டோம், அது நீ சொல்ல போகிற பதிலில் தான் இருக்குது, நீ என்ன சொல்கிறியோ அதை பொறுத்து தான்டா தம்பி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்புறமா அதுக்குள்ளே இருந்த ஒரு சின்ன பையன் வெளியே வரான். வெளியே வந்து என்னை கொன்றாதீங்க, நான் எல்லாத்தையும் உண்மை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் நம்ம டேராவும் உண்மையாகவே சின்ன பையன் தான் போலையே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காங்க அவனை. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். அப்புறமா நம்ம இவரு கேட்குற நீ தான் அந்த டெனகா அசினாகாவோட மாஸ்டர் அப்படின்னா, ஆமாம்மா நான் தான் அவங்களோட மாஸ்டர் அப்படின்னு. அப்புறம் இவரு கேட்குறான், சாரி நம்ம டடேரா வந்து கேட்குறான், சரி நீ யாருப்பா அவனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் டடேரா. இதை கேட்ட உடனே நம்ம டடேராவுக்கு ஒரே சாக்கு, இவருக்கும் ஒரே சாக்கு. ஏன்னா டடேராங்கிறது நம்ம டேரா கிளானோட அது இங்கே இருக்கான்ல, ஸோ அவனோட பேரும் டடேரா தான். ஸோ அவங்களோட சொர்ண மாரின்னு வச்சுக்கோங்களேன். என்ன டடேரா, என்ன டேராசான் உங்களோட பையனா அப்படின்னு சொல்லி 2 பேருமே சாக்குறாங்க. அவனுக்கும் சாக்கு தான், டேய் என்னடா சொல்கிற என்னோட பையனா, ஐயோ இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, உங்கள் அம்மா பேர் என்னடா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறான். இருப்பா நானே குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, சரி உங்கள் அம்மாவோட பேர் என்ன பண்ண, அவங்க அம்மா ஏதோ ஃபாரினர் பேர் சொல்கிறாங்க, ஈத்தோஃபியாவா ஆமாம் அப்படின்னு சொல்லி, நாங்களாம் போனதே இல்லையாடா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவன் நம்ம டடேரா ஓட பையன் கிடையாது, டடேராவோட அவங்க அப்பாவோட பையன். அப்போ தான் அந்த பையன் சொல்லுவான், நான் டடேரா ரோய்ஸோட பையன் அப்படின்னு. டடேரா ரோய் வேறு யாரும் இல்லை, நம்ம டடேரா சானோட அப்பா தான் அவங்க. அண்ட் இவனோட லிட்டரலி இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டடேராக்கு தம்பியாக வந்து பார்த்தீங்கன்னா வருவான். 20 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பு, கிட்டத்தட்ட 30 வருஷம் கேப்பு. அதை நினச்சோன்னே அவன் ஷாக்காயிருவான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கும் நம்ம ஹீரோட டிமாண்ட்ஸுக்கும் ஒரு சந்தோஷமாயிரும். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. தம்பி போல் உன்னோட தம்பி தான் போல், என்ன ஃபேமிலி ரீயூனியா அப்படின்னு கேட்க, டே நான் இங்கே சாக்கில் இருக்கேன், ஏன்டா என்னை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கில் இருக்கான். ஏன்னா அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவனுக்கும் இவனுக்கும் 20 வருஷம் டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த சாக்கில் இருக்காங்க. அப்புறமா அந்த சின்ன பையன் சொல்கிறான், நீங்கள் தூரத்தில் நீங்கள் தான் ஹிகாசி வில்லேஜோட டிவின்னா, சொல்லப்போனால் மைன்சான் அண்ட் நகாசிசான் அவங்களோட பையன் நீங்கள் தானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது கேட்டோன்னே இவருக்கு ஒரே சாக்கு. ஏன்னா அது 2 பேருமே அவங்க அம்மா அப்பா. ஸோ உனக்கு என்னோடய பேரண்ட்ஸை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, ஈவன் சொல்லப்போனால் எங்கள் அப்பா தான் அவங்க 2 பேருக்கும் அந்த வில்லேஜிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை சொல்லி கொடுத்ததே அவர் தான் சொன்ன உடனே நம்ம டடேராக்கு ஒரே சாக்கு. என்னடா சொல்கிறேன், இதெல்லாம் எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையாடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல, உடனே நம்ம ஹீரோ உனக்கு அப்போ எங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா, உடனே சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ஆரம்பிக்கிறான். அவன் உடனே கதறிடுறான். அப்புறம் அந்த பாட்டியை வெளியே அமைச்சிட்டு எல்லோரும் பொறுமையாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு யூருசானோட பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, நான் முதலே அதை சொல்லிடுறேன். அண்ட் என்னோட அப்பாவே எனக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரில அப்படின்னு சொல்ல உடனே நம்ம டடேரா சொல்கிறான், ஆமாம் அவர் முதல்ல உயிரோடு இருக்காரானே தெரில எனக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேர்த்தோட அப்பாவும் ஒரே ஆள் தான். நம்ம டடேரா சான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதை தான் அப்படி சொல்கிறாரு. நம்ம டடேரா கென்னோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க. ஸோ அதை அவங்க அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டடேரா கென் வந்து வருவான். வர வழியில் என்ன பவர்ஃபுல்லாக இருக்கணுமே சொல்லிட்டு தான் அந்த ஒரு டெனகா அசினாகா மான்ஸ்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுருப்பாங்கள்ல. ஸோ அந்த ரிலீக் அவனுக்கு தெரியும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் எடுத்துகிட்டு ஸ்ட்ராங்காக ஆகணும்னு சொல்லி வந்திருப்பான். பட் அந்த 2 மான்ஸ்டர்ஸையும் இவன் சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கேட்காது. இவனை கொல்லவும் கொள்ளாது. ஏன்னா இவனை கொன்னா அந்த மான்ஸ்டர்ஸும் இறந்துரும். ஸோ அதனால் இவனை கொல்லாமல் இவன் சொல்கிறது எதுவுமே கேட்காம வேறு வழி தெரியாமல் நம்ம டடேரா கென் வந்து சரி இந்த ஒரு கிளான்குள்ளே வந்துட்டால் இந்த மான்ஸ்டர்ஸால் வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டடேரா கிளானோட ஒரு ஹைட் ஹவுஸ்க்கு வந்து உள்ளே வந்துடுறான். ஸோ இந்த சமயத்தில் தான் இவங்களும் உள்ளே வராங்க, வந்து மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை டிஃபீட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டடேரா கின் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்புறம் சரி வழியே இல்லை, நம்ம டடேராவோட தம்பியாக போயிட்டானே சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நம்ம டடேரா வீட்டுக்கு போகிறான். ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோ உனக்கு ஒன்றும் ஆகலையில அப்படின்னு சொல்லி அவனை கேட்குறான். உடனே ஹீரோ பரவாயில்லையே நம்ம மேலே ஹேனாசனுக்கு ரொம்ப பாசமே அப்படின்னு சொல்லி நினைக்க
அப்போ தான் ஹானாசன் நினைக்கிறா, பரவாயில்ல அடி ஒன்றும் படவில்லை, அடி ஏதாவது பட்டிருந்தா மெடிக்கல் பில்லு அது இதுன்னு காசு செலவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏக்கத்தில் தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை விசாரிச்சிருக்கா போல். அப்புறமா நம்ம டேரக்டர் அண்ட் ஹீரோ எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹானாக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறாங்க என்னென்ன நடந்ததுன்னு இது வரைக்கும். ஸோ எல்லாமே பேசி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹானசன் அப்போ இவனையும் நம்ம தான் பார்த்துக்கணுமா, சரி இவனோட செலவு நம்ம தான் ஏற்றுக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த நம்ம டடேரா கென் வந்து பார்த்திங்கன்னா அவன் கையில் இருந்து அவங்க அம்மா கொடுத்த ஒரு பாஸ்புக்கை எடுத்து நீட்டுறான். ஸோ பாஸ்புக்கை எடுத்து நீட்டுறான். ஸோ அந்த பாஸ்புக் அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சரியாக என்ட்ரு பண்ணாதனால நம்ம ஹானசன் டடேரா கிட்ட கொடுத்து இந்தாங்க இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்க, அப்படியே வரும்போது சாப்பாடும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல நம்ம டடேராவும் ஓகேன்னு சொல்லிட்டு ஓடுறான். பரவாயில்லையே ஹானசன் நல்லாவே நம்ம டடேராவை பாஸ் அரவுண்ட் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து வச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம டேரக்ஷன் அதை போய் பார்த்துட்டு அந்த பாஸ்புக்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டார். ஸோ இதில் நமக்கு போதுமான அளவுக்கு அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹானசன் கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு வாங்கி பார்க்குறா. அதில் பார்த்தா ஏகப்பட்ட அமௌண்ட்டு போல். ஸோ மாதம் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனை பார்த்துக்கிறதுக்காக டெபாசிட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹானசன் பரவாயில்லையே தம்பி நீ இனிமேல் இங்கே இருந்துக்கோப்பா, நாங்களே உன்னை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி பேச ஆரம்பிச்சிட்றா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த எபிசோடில் சொல்ல ஒன்றுமே இல்லை, இதுதான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போதைக்கு நம்ம கென்சன் அதாவது அவங்களோட அப்பாவையும் கண்டுபிடிக்கணும், நம்ம ஹீரோட அப்பா அம்மாவையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இது 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோலில் தான் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த அளவுக்கு எபிசோட். நான் நிறையா வளவலன்னு பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கன்வே பண்ண அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேராசனோட தம்பியை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவனோட அப்பா எங்கே போனாங்கன்னு தெரில, அதை தேடி தான் அவன் இங்கே வந்திருக்கான். வரப்போ தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஹீரோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு ஹீரோ கண்டுபிடிக்கணும். அண்டு நம்ம டேராசன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அப்பா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலை வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும். ஸோ இதுதான் ஒரு விஷயம். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம டேரக்ட் அவங்களோட அம்மாவோட அஸ்தியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கான் போல். ஸோ இது எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. அதனால் நம்ம ஹானா சொல்கிறா நமக்கு வேணும்னா என்கிட்ட ஒரு மவுண்டன் இருக்குது, அவங்களுக்கு சரியான பரியரில் நம்ம அங்கே பண்ணிடுவோம், அதாவது சரியான முறையில் கல்ச்சரல்ஸ் முறையில் அவங்களுக்கு எல்லா விதமான அந்த ஒரு அஸ்தியை கரைக்கிறதோ அல்ல அந்த ஒரு கல்ச்சர்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை அவங்களுக்கு சரியாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம டேராவும் ஓகே அதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. வளவலன்னு பேசிகிட்டே தான் இருந்தாங்க, அதனால தான் நான் சீக்கிரமாக எல்லாத்தையும் கன்வே பண்ணிட்டேன். ஸோ கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்ஷன் அவனோட தம்பியை பார்க்குறாங்க. ஸோ அவனோட தம்பி தான் லிட்டரலி நம்ம டெனகா அசினாகாவோட மாஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கான். பட் அவங்கள கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏவியவில்லை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்ஷன் சொல்கிறத எதுவுமே கேட்கல. அதுங்களே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் தான் மாஸ்டர்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவனோட அப்பாவும் நம்ம டேரக்ஷனோட அப்பாவும் ஒரே ஆள் தான் அப்படிங்கிறது தெரிய வந்தது. அப்புறம் நம்ம டேரக்ஷன் வேறு வழி இல்லாமல் அவனை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இப்போதைக்கு நம்ம டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அப்பாவை கண்டுபிடிக்கணும், நம்ம ஹீரோ அவனோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த எபிசோடு. அடுத்த எபிசோடில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.